ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஜிக்கி பேசுகிறேன். வெகு நாட்களுக்கு பிறகு உங்களிடம் நேரடியாக பேச வந்திருக்கிறேன். என்னன்னு கேட்டால், ஜென்ரலாக எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய ஜேகே உலக அன்பர்கள், நண்பர்கள், அக்கா, தங்கை, சகோதரிகள், குழந்தைகள், பிள்ளைகள், பேரன், பேத்திகள் எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். மற்றபடி நம்ம ஒரு பேப்பர்லாம் நான் இப்போ பார்க்குறதே இல்லை. எப்போயாவது அது வாங்குகிறோம், வீட்டில் வருது. அது எதையாவது சரி எதுவும் பார்ப்போமேன்னு பார்த்தா ஏன்டா பார்க்குறோங்கிற அந்த ஃபீலிங்ஸ் தான் நமக்குள்ளே இருக்குது. அப்படி நேற்று பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பார்த்தேன். என்னென்னா, ஒரு சும்மா ஜென்ரல் டைட்டில் தான் பார்த்தேன். நான் அதை ஓப்பன் பண்ணி நான் பார்க்கல. என்னென்னா, காதலியை வெளியே கூட்டிக் கொண்டு செல்ல முடியவில்லையாம். அதனால் கஞ்சா விற்று, அவளை விட முடியலையா, கஞ்சா விற்று, அதை கஞ்சா வாங்கி அதை விற்று அது மூலயமா காதலியை சந்தோஷமாக வச்சுக்கிறதா அந்த டைட்டிலுக்கு அர்த்தம். அப்படி பார்த்தேன் நான் அது. ஆனால் எனக்கு பார்த்ததும் அதை ஓப்பன் பண்ணி படிக்கணுன்னே எனக்கு தோணலை. இதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது ஓகே அப்படின்னு. உலகம் எங்கே போய்கிட்டு இருக்குன்னு யோசிக்கிறேன். அதை உங்களிடையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னென்னா, கஞ்சா காதல் ஒரு மனிதனாக பிறந்தால், யாராவது பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா இதை கொஞ்சம் கவனிங்க. என்னென்னா, பிள்ளைகளாக பிறந்துட்டோம் அப்படின்னாலே, மனிதர்களாக பிறந்துட்டோம் அப்படின்னாலே, அதுக்கு மனிதரில் அனிமல்ஸ் வரைக்கும் அது உண்டு. இப்போ நான் சொல்கிற விஷயம், அவங்களுக்கு ஒரு ஜோடி உண்டு. ஒரு வயதில் காலகட்டத்தில் அவர்களுக்கு ஒரு கல்யாணம் உண்டு. அட்லீஸ்ட் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ஏஜில் ஒரு லவ்வர்ஸ் உண்டு. ஆனால் அதுக்கு கால நேரம், பக்குவம் இதெல்லாம் வரணும். இதை நீங்கள் சிறுவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 15 வயசுலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இதெல்லாம் ரொம்ப வீட்டுக்கு தெரியாமல் படிக்கும்போதே, படிக்கிற பிள்ளைகளும் அப்படி தான் பண்ணுறீங்க, ஆரம்பிக்கிறீங்க. அதெல்லாம் உங்கள் படிப்பை ஃபஸ்ட் பாயிண்ட், உங்களோட படிப்பை கெடுத்து நீங்கள் எத்தனை வருஷம் 100 வருஷம் வாழ்ந்தாலும் சொல்கிறேன். இந்த காலத்தில் 100 வருஷம் வாழலாம் வாய்ப்பில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம அதை குறைச்சி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அத்தனை வருஷம் நீங்கள் வாழ்ந்தாலும் இல்லை, உங்களை காப்பாற்றுவது இந்த படிப்பு தான். அந்த காலங்கள் மாதிரிலாம் வயலில் வேலை செஞ்சோம், மூட்டை தூக்கணும், இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள்லாம் தயாராக இப்போ இருக்க மாட்டீங்க. படித்தா தான் நீங்கள் சொல்கிறீங்களே லவ், கல்யாணம்னு வரும் மனைவிகள் கூட அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம வர்ற லவ்வர்ஸோ இல்லை கணவனோ நல்லா கௌரவமாக இருக்கணும், டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணணும், இந்த கம்பெனியில் வேலை செய்யணும், அந்த ஆஃபீஸில் வேலை செய்யணும், அதை கௌரவமாக நம்ம பேசிக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கணும் இல்லையா? காதல் இருந்தது இல்லாமல்லாம் போயிடாது. அப்படிலாம் நினச்சி சின்ன வயசுலேயே லவ் பண்ணி உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காது. கண்டிப்பாக ஒரு மனிதருக்கும் காதல், கல்யாணம், குழந்தைகள் எல்லாம் உண்டு. அதை முதல்ல உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதெல்லாம் கால நேரத்தோடு வரணும் அப்படிங்கிறது தான். கால நேரத்தில் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா தான் அது உங்களுக்கு கரெக்டாக வரும். என்னென்னா, காலங்களுக்கு முன்னாடியே 10-15 வயசுலேயே நீங்கள் லவ் பண்ணுறது அது இது அப்படிலாம் போனீங்க அப்படின்னா இல்லை, அது சரி வராது. என்னன்னு கேட்டால், எனக்கு ஒரு இது இப்படி பண்ணி நிறைய பிள்ளைகள் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அந்த பையன், அந்த பையன் லைஃப்பில் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். கஞ்சா விற்கிறது அப்படியே போயிட்டா, அவன் கல்யாணம் ஆகி குழந்த பெற்று போனால் அவனுக்கு அதே தொழில் தான் ஈஸியாக இருக்கும். நோவாத வேலை அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால் என்ன பாதிப்புகள்ங்கிறது அடுத்த பாயிண்ட்டு. ஆனால் அவன் லைஃப்பை அப்படியே போகும். அவன் மனைவியை கவனிக்க மாட்டான், குழந்தைங்களை கவனிக்க மாட்டான், லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் முதல்ல படிங்க. படிச்சுட்டு அப்புறமா கல்யாணம் லவ் பண்ணுங்கள். லவ்வுங்கிறதே ஒரு 20-25 வயசுக்கு மேலே லவ் பண்ணுங்க. இல்லை லவ் முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலும் அதை தள்ளி வைங்க. படித்து முடிக்கணும், லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் நம்ம கல்யாணம், குழந்தைகள் அப்படின்னு போகணும். 2 பேரும் ஒன்றாவே இருங்க. யாரை லவ் பண்ணுறீங்களோ ஆணோ பெண்ணோ ஒன்றாவே இருங்க, தப்பு கிடையாது. அதை நம்ம ஒரு அச்சீவ் பண்ணிட்டு தான், பெண் படித்தாலும் சொல்கிறேன், அச்சீவ் பண்ணிட்டு தான் நம்ம வாழ்க்கை. அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை வருஷங்கள் வாழ்கிறீங்களோ அத்தனை வருஷங்கள் நீங்களும் சந்தோஷமாக இருந்து உங்கள் குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க முடியும். இதில் என்னென்னா, நான் ஏதை பேசுகிறேன்னா, ஜென்ரலாக
நான்லாம் படிக்கலை, படிப்பறிவு இல்லை. அதனால் நான் நிறைய ஸ்பாயில் ஆகிறேன். அது எனக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக ஐயோ அப்படியெல்லாம் நினைக்கணுங்கல்ல. உங்கள் லைஃப்பை நல்லபடியாக பண்ணிக்கோங்க. இன்றைக்கி படிக்காதவங்கங்கிறது வந்து எனக்கு அதிகமாக இருக்கிற மாதிரிலாம் தெரில. நல்லா படிச்சிருக்கீங்க. நான் படிக்கும்போதே இது போல் சில விஷயங்களில் இறங்கி உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்கங்கிறது என்னோடய கருத்து. அதுக்காக இவ்வளோ தூரம் நான் பேசியிருக்கேன். அதனால் தயவுசெய்து பிள்ளைகளே, நீங்களெல்லாம் இப்போ லவ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. கல்யாணம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு காலகட்டங்களை ஒதுக்கிங்க. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி அந்த பக்கம் பேரண்ட்ஸு, இந்த பக்கம் பேரண்ட்ஸுங்களோட சந்தோஷமாக எல்லாத்தையும் நடத்தி, இதில் பேரண்ட்ஸுங்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, இந்த ஜாதி, மதம், காசு, பணம் இதெல்லாம் பார்க்காதீங்க. பிள்ளைங்க மனசு ஒத்து போச்சு அப்படின்னா இல்லை. அவங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே அறிவுரை என்ன தெரியுமா? இந்த படிப்பை முடிச்சுட்டு காலகட்டங்களுக்கு இந்த கல்யாண வயதுன்னு ஒன்று இருக்குது. அப்போ தான் அவங்களுக்கும் எதுக்கு கல்யாணம் பண்ணுறோம், எதனால் இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுல அவங்களாலே புரிஞ்சுக்க முடியும். இதை வந்து பெரியவங்க இதை மட்டும் சொல்லிக் கொடுங்க. மற்றபடி ஜாதி, மதம், வசதி, வாய்ப்பு இதெல்லாம் பார்த்து அந்த பிள்ளைங்களோட சந்தோஷத்தை கெடுக்காதீங்க. இது வீடியோ போய்கிட்டே இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.